போட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்வெல் எடிஷன வந்து அவங்களோட ஹெட்ஃபோன்ஸு, அப்புறம் டிடபிள்யூஎஸ் ஹெட்செட்ஸு, அப்புறம் வாட்சஸ்லலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 கேரக்டர்ஸ்ல விட்டுருக்காங்க. என்னென்னன்னு பார்த்தோம்னா, அயர்ன் மேன் வெர்ஷன், பிளாக் பேந்தர் வெர்ஷன், கேப்டன் அமெரிக்கா வெர்ஷன். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹெட்செட்ஸ்லலாம் பார்த்துருப்போம். நார்மலான வேரியேஷன்ஸ் தான். பட் இதுல வந்து மார்வெல் எடிஷன் ஏன் கொடுத்துருக்காருன்னா, இந்த எண்ட் கேம் பார்த்து அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. என்னடா என்னோட அயர்ன் மேன் கேரக்டர் ரொம்ப சாவடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவரோட அயர்ன் மேன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, அயர்ன் மேன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஓகே. பிளாக் பேந்தர் இறந்துட்டாரு, ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. கேப்டன் அமெரிக்கா எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? ஒருவேளை ஃபியூச்சர்ல கேப்டன் அமெரிக்காவும். சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? நம்ம வந்து ஒரு ஹெட்செட் வந்து நல்லா இருக்கணும், நல்லா ஃபிட்டிங்காக இருக்கணும், நல்லா பேஸாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அன்பாக்சிங்கோட போட் ராக்கர்ஸ் 450யோட ரிவ்யூ பார்த்துடலாமா? ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? பார்சல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 days பேக் வந்தது. டாடா கிளிக்லேருந்து இந்த மார்வல் எடிஷனை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நானும் இந்த மார்வல் எடிஷன் ஓப்பன் பண்ணல, எனக்கும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. ஓகே மக்களே, இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? எடுத்தோம்னா நம்ம போட் ராக்கர்ஸ் 450. சரி, இந்த கவரை பார்க்க எனக்கே ரொம்ப உண்மையாக ஆர்வம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா பேக்கிங்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. போட்டுனாலே பேக்கிங்க்கு வந்து முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாங்க. அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு ரெட்டு கலரில் அயர்ன் மேன் வெர்ஷனில் ரெட் கலர் வந்து, அதுவும் நான் ஒரு ரெட் லவர்னால ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபர்ஸ்ட் லுக்கு. சரி, ஓகே. எடுத்தோம்னா அந்த ஹேண்டில் வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஹெட்ஃபோனை வச்சுட்டு பாக்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆக்ஸ் கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 1 yearக்கான வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்படியே ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மார்வல் எடிஷன் இந்த கலரிங் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. அதனால தான் நான் பார்த்து டாடா கிளிக்லேயே பார்த்துட்டு ஆர்டர் போட்டேன். இந்த அயர்ன் மேன் வெர்ஷன் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே உண்மையாவே ஏதோ ஒரு ராஜ பரம்பரை, ஒரு வெறி ஒன்று வருது. ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். அப்படியே சைடில் பார்த்தோம்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்எஃப்பி பட்டனு, அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனு, டிக்ரீஸ் பட்டனு. இதுலேயே நீங்கள் வந்து ட்ராக் சேஞ்சிங்கும் பண்ணிக்கலாம். இதுமாரி இந்த இயர் கப்ஸும் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதே நான் ஆல்ரெடி போட் ராக்கர்ஸ் 400 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஐலையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் கப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் இயர் சைஸஸ் இருக்கவங்களுக்கும் ஈஸியாக ஃபிட் ஆகுது. அதே மாதிரி இந்த பேடிங்கும் வந்து நல்லா அட்ஜஸ்டபிள். டிஃப்ரெண்ட் ஹெட் சைஸர் இருக்க மக்களுக்கும் வந்து ஈஸியாக ஃபிட் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஃபோல்டபிள். பேஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஹெட்ஃபோனை நம்ம காதில் போட்டுட்டு நம்ம ட்ரக் டீலர் யுவன் சங்கர் ராஜா பாட்டை போட்டு கேட்டோம்னா ஒரு ஃபீல் இருக்கே. உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க. இந்த ஹெட்ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா நீங்கள் ஆக்ஸ் கேபிள் போட்டு வயர்டு ஹெட்ஃபோனாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த டைமில் வந்து இந்த பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. எல்லாமே உங்களோட டிவைஸு இல்லை ஒரு மொபைல் ஃபோனோ சிஸ்டமில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் கொடுத்துருக்காங்க. என்னதான் கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் கொடுத்தாலும் மைக்கு வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதோட ஸ்பீக்கர் சைஸ் வந்து பெருசு பண்ணிவிட்டு மைக்கை சின்னது பண்ணியிருந்தனால இந்த வாய்ஸ் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா மைக்கோட சைஸ் வந்து சின்னது பண்ணிடுறதுனால இதெல்லாம் வந்து இந்த ஓவர் இயர் ஹெட்ஃபோனில் வந்து மேஜர் ட்ராபேக். 40 mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேஸ் இருக்கிறதுனால இதோட பிளேபேக் ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 hours இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன்ஸும் ஃபோன்ஸ்லேயே கொடுக்குற மாதிரி தான். 5.0 வெர்ஷன் தான் வித் 10 meter ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் தான். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்துட்டு நீங்க எந்த மார்வலோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா? கையை வச்சா வாட்சிங் வந்துடும். ஆமா இல்ல, பென்சில் வச்சு நிக்க வச்சிருக்கோம்ல நம்மளோட ஒரே ஒரு ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு நம்ம படுற வேதனை இருக்குதே. எடுத்துட்டீங்களா? சந்தோஷமா? சாப்பிட்டாச்சா? திருப்தியா? சோஃபா இருக்கு, படுத்து தூங்கலாம், மூடிட்டு உட்காரலாம். இதெல்லாம் வந்து கட் பண்ணிடணும். கட் 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 அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசி வேஸ்டா போச்சு. ஓகே மக்களே, இத்துடன் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜே லேனேஷ். Oh God.